இந்த ரசம்ல என்னதான் இருக்குன்னு தெரியலங்க, என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ பிடிக்குது. ஆனால் எப்போ ரசம் வச்சாலும் மிஞ்சிருது. ஸோ அதனால இந்த தடவை ரச சாதமாக ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு 1 கப் புழுங்கல் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். 2 பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு வத்தல். இது மூணையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதாங்க மெயின். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? குக்கர் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, வத்தல், இடிச்ச பூண்டு, 2 சின்ன சைஸ்ல நறுக்கி வச்ச தக்காளி, கொஞ்சமா மஞ்சள் தூள், நம்ம அரைச்சு வச்ச பவுடர், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கரைச்சு வச்ச புளி 2 கப் ஊத்திட்டு இன்னும் தாராளமா 2-3 கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சிருக்கோம்ல அரிசி பருப்பு ரெண்டையுமே தண்ணியை வடிச்சிட்டு அதுல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நல்லா கிண்டி கொதி வந்ததும் விசில் போட்டு 5 விசில் அடிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரை திறந்து பார்த்தா வாவ், ரச சாதம் ரெடி. அதில் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை தூவி நல்லா கிளறி சுட சுட சர்வ் பண்ணால் அமிர்தமாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக அப்பளம் இல்லைன்னா கூழ் வடகம் இருந்தால் போதுங்க. நல்லா ரசித்து ருசித்து காரசாரமாக சாப்பிடலாம். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ரசப்பிரியர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டேக் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.